ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஏதாவது குறைவுண்டு என்று நீ நினைவு கூர்ந்தால் காணிக்கையை செலுத்திவிட்டு என்று அல்ல, காணிக்கையை வைத்து விட்டு. நல்ல கவனிங்க, காணிக்கையை செலுத்தி விட்டு அல்ல. வந்தோம் நம்ம இதை காணிக்கை போட்டுட்டு அப்புறம் பார்க்கலான்னு கூட இல்லை. நீ முதலாவது காணிக்கை இப்போ செலுத்த வேண்டாம்ப்பா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நீ முதலாவது அந்த காணிக்கை அங்கே வச்சிரு. டோன்ட் ஆஃபர் தி கிஃப்ட், பட் லீவ் தி கிஃப்ட். அதை லீவ் தி கிஃப்ட் ஆன் தி ஆல்டர். ஃபர்ஸ்ட் கோ அண்ட் கெட் ரெகன்சைல். முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி, பின்பு வந்து வைத்து விட்டு போன அந்த காணிக்கையை எடுத்து செலுத்து. பாருங்க, அது ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் அண்ட் பிக்சோரியல் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஒரு லாங்குவேஜ் ஜீசஸ் கிரைஸ்ட் பிராக்டிக்கலா யூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்க, இது எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு உபதேசம் சொல்லி பாருங்க. அதனால தான் பைபிள்ல பவுல் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எங்கும் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அது என்ன பரிசுத்தமான கைகள்னா? அது என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல அந்த பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல பரிசுத்தமான கைகள்னா என்ன? திருப்புங்க 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. இதில் தான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு மெசேஜ் ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பைபிள் படிக்கிறவங்க மெத்தட்லேயே நீங்கள் ஒரு சேஞ்ச் வந்துடும். 1 தீமோத்தேயு 2:8 பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி. அப்ப என்ன சொல்லுது? மனிதரோடு உள்ள உறவுகள் செம்மையாக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் உயர்த்தப்படும் கரங்களுக்கு பரிசுத்த கரங்கள் என்று பெயர். Only when your interpersonal relationships are set right, the hands that go lifted up towards God in worship, they are holy hands. பாருங்க, நம்ம எல்லாம் இவ்வளோ பெரிய சபை. அவங்களுக்கு குறையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு குற்றம் சாட்டுறது வந்து பிசாசின் வேலை. நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன சவால் விடுறேன். இத்தனை தடவை நீங்கள் இந்த இதை வாசித்திருப்பீங்க. அப்போ பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபிங்கள்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பரிசுத்தமான கரங்கள்லாம் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், பைபிளை வந்து நம்ம வந்து இந்த மேலோட்டமாக தான் படிக்கிறோம். மேல் புல் மேயிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மேல் புல் மேயிறதுல தான் நம்ம நிறைய சூப்பர்ஃபிஷியல், இன்டெப்த், சஸ்டெயின்டு. எப்படி இந்த கிட்டார் போடும்போது சில நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் பிச்சை அப்படி சஸ்டெயின் பண்ணுவோம். தே கால் சஸ்டெயின் இட். அது அப்படியே மியூசிக் போடுறவங்களும் தெரியும், அப்படி சஸ்டெயின் பண்ணி நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்சர் படிக்கும்போது சில இடங்களில் நம்ம அப்படி சஸ்டெயின் பண்ணி நம்ம நிறுத்தணும்.